கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுளம் நிறைவேற்ற இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுளம் நிறைவேற்ற இறைவா கல்லான இதயத்தை எடுத்துவிடு எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு கல்லான இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு எம்மையை நாங்கள் மறக்கவிடு கொஞ்சம் மேலையோ துன்பம் நினைக்கவிடு இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுளம் நிறைவேற்ற இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயர்
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தபகாலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறை உறவில் வளர இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். பல நேரங்களில் பாவ சூழ்நிலைகள் நிமித்தமாக இறை உறவில் வளர மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை உறவில் வளர வேண்டி வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து
பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். எனக்கு கற்பியும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோ சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் தீயோ தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக சிறப்பாக இறை வார்த்தை வழிபாட்டின் வழியாக குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறை உறவில் வளர இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? ஏனென்றால் இறை உறவில் நாம் வளர வேண்டும் என்றால் குற்றங்களை ஏற்று மனமாட்டம் பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனை நாடி செல்பவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தபக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் குற்றங்களுக்காக மனம் வருந்தி இறைவனை தேடி செல்பவர்களாக இருக்க வேண்டும். சிறப்பாக இன்றைய இறைவார்த்தை வழிபாடு குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறை உறவில் வாழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள அந்த இறை வாக்கியங்கள் எதை மையப்படுத்துகிறது? குற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரை நாம் அளப்பெரிய பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முன்னிறுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்டோம், உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றி சுட்டிக்காட்டி பிறரை குற்றம் சாட்டுவதை அகற்றிவிடுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்வில் ஒளி பிறக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. நாம் இருட்டிலிருந்து ஒளியை நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். ஆனால் இந்த இருளடைந்த இந்த சூழ்நிலையிலிருந்து ஒளி பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் குற்றமற்றவர்களாக, குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், லேவி என்னும் மத்தேயுவை இயேசு அழைக்கின்றார், தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். எவ்வாறு அழைக்கின்றார் என்றால், பாவ வாழ்வில் இருந்த லேவி என்னும் மத்தேயுவை இறைவன் தன்னுடைய பணிக்காக, இறை ஆட்சி பணிக்காக அவர் அழைப்பு தருகிறார். அந்த பாவ வாழ்விலிருந்து நாம் மீண்டு வாழ வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். இதைத்தான் எசேக்கியேல் 33 இறைவாக்கியம் 11 இவ்வாறு சொல்கின்றது, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, ஆனால் அத்தீயோர் தம் வழியை நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லப்படுவதை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நாமெல்லாம் தீயோராக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல, மாறாக நாம் இறைவனில் வாழ்வு பெற்றவர்களாக, நிலை வாழ்வுக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், லேவியை இறைவன் அழைக்கின்றார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு லேவியை அழைக்கின்றார் என்றால் 3 படிநிலைகளில் அவரை அழைக்கின்றார். முதலில் கண்டார், இரண்டாவது அவரை அழைக்கின்றார், மூன்றாவது விருந்துண்டார். முதலாவதாக லேவியை கண்டார். பல நேரங்களில் நம்முடைய கண்ணோட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இது அழைப்பு தருகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த சுங்கசாவடியில் பல மக்களும் லேவியை கண்டிருக்கிறார்கள், மத்தேயு என்னும் லேவியை கண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த லேவியை காண்கின்றார். ஆனால் மக்கள் காண்பது வேறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பது வேறாக இருக்கின்றது. பல நேரங்களில் மக்கள் எவ்வாறு காண்கின்றார்கள் என்றால் லேவியின் பாவ வாழ்க்கையை அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். எவ்வாறு என்றால் லேவி வரி வசூலிப்பவராக இருக்கின்றார், பாவியாக இருக்கின்றார், தங்களை ஒடுக்குகின்ற ரோமையர்களுக்கு பணிபுரிந்தவராக இருப்பதை அவர்கள் வெறுக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பணத்த ஆசையால் தன்னுடைய இனத்திற்காகவே அவர் துரோகம் செய்பவராக மாறியிருப்பதை கண்டு லேவியின் மீது அவர்கள் பொறாமை கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்கிறது? மக்கள் பார்க்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் பிறரை நாம் பார்ப்பவராக இருக்கின்றோம், அவர்களுக்கு எதிராக நாம் பேசுபவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு மாற்று விதமாக இருக்கின்றார். ஏனென்றால் மத்தேயுவை அவர் எவ்வாறு காண்கின்றார் என்றால் அவரை சிறந்த எழுத்தாளராக காண்கின்றார். அவருடைய ஆர்வம் எவ்வாறு இறையாட்சியின் பணிக்கு அவசியமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நேர்மறை பார்வையோடு பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் சாமுவேல் 16 இறைவாக்கியம் 7 இவ்வாறு சொல்கின்றது: மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்ப்பவராக இருக்கின்றார் என்று கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களில் பிறருடைய முகத்தை பார்ப்பவர்களாக, பிறரை சாடுபவர்களாக நாமும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றோம். ஆனால் இறைவனைப் போல நாம் நேர்மையான வழிகளில் நேர்கொண்ட பார்வையில் நாம் பிறரை காண அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய வாழ்வில் பிறரை எவ்வாறு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? பிறர் நம்மை பார்த்து சாடுகின்ற பொழுதெல்லாம் மனம் நொந்து போவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார். இதைத்தான் 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 இறைவாக்கியம் 28 இவ்வாறு சொல்கின்றது: உலகம் இகழ்ந்து தள்ளுபவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று கூறப்படுகிறது. பல நேரங்களில் பிறர் நம்மை வசை கூறும் பொழுது நமக்கு மிகுந்த கஷ்டம் உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. ஆனால் உலகம் இகழ்ந்து தள்ளுபவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நாம் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையை நாம் பார்வையாக பார்க்கக்கூடாது, மாறாக நேர்மறை சிந்தனையோடு நேர்மறை பார்வையாக நாம் பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேவியை அழைக்கின்றார். என் பின்னே வா என்று சொல்லியவுடன் லேவி எவ்வாறு அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் என்று கூறப்படுகிறது. அனைத்தையும் விட்டுவிட நாம் தயாராக இருக்கின்றோமா? ஏனென்றால் உலக பார்வையில் இழிவானவராக கருதப்பட்டார், ஒன்றும் இல்லாதவராக கருதப்பட்டார். ஆனால் இறை பார்வையில் அவர் விலையேற பெற்றவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் எசாயா அதிகாரம் 43 இறைவாக்கியம் 4 இவ்வாறு சொல்கின்றது: என் பார்வையில் நீ விலையேற பெற்றவனாக இருக்கின்றாய், மதிப்பு மிக்கவனாக இருக்கின்றாய், உன் மீது நான் பேரன்பு கொண்டவனாக இருக்கின்றேன் என்று இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்படியானால் இறை வார்த்தையின் மதிப்பீடுகளின்படி நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இறைவன் நம்மை அழைப்பவராக இருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய தகுதியை பார்த்தவர் அழைக்கவில்லை, மாறாக நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் வலு சேர்த்து நம்மை இறை பணிக்கு அழைப்பவராக இருக்கின்றார். அது குருத்துவமாக இருந்தாலும் சரி, பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நாம் இறை பணிக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் இந்த இறை பணியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தகுதியற்ற தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே.
நான் தகுதியற்றவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மோசேயை இறைவன் அழைத்தார், ஆனால் நான் நாவன்மற்றவன் என்று அவர் தகுதியற்ற தன்மையை காண்பிக்கின்றார். எசாயாவை அழைத்தார், நான் தூய்மையற்ற உதவிடுகளை கொண்டவன் என்று அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள அவர் தன்னுடைய தகுதியற்ற தன்மையை காண்பித்தார். எரேமியாவை அழைத்தார், நான் சிறு பிள்ளை, எனக்கு பேசத் தெரியாதே என்று தன்னுடைய தகுதியற்ற தன்மையை அவர் எடுத்து காண்பித்தார். பேதுருவை அழைத்த பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று தன்னுடைய தகுதியற்ற தன்மையை அவர் எடுத்து காண்பித்தார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைத்தலை நாம் உணர வேண்டும் என்றால் நம்முடைய தகுதியற்ற தன்மையை நாம் எடுத்து காண்பிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவாக்கியம் 9 இவ்வாறு சொல்கின்றது, என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் தான் என்னுடைய வல்லமை சிறந்தோங்கும் என்று கூறப்படுகிறது. என்றால் நாம் வலுவற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் தன்னுடைய அருளால் வலு கொடுப்பவராக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய அழைத்தலில் நாம் நிலைத்திருக்க நம்முடைய தகுதியற்ற தன்மையை உணர்ந்து இறைவனுக்கேற்ப நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பரிசேயர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால் தன்னுடைய குறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக சமுதாயத்தின் முன்பாக உயர்ந்தவர்களாக அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். ஆனால் அது இறைவனுக்கேற்ற செயல் அல்ல. பல நேரங்களில் பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய அகவாழ்வை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். இதைத்தான் 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 இறைவாக்கியம் 7 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், கடவுள் நமக்கு கோழையின் உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த வல்லமையும் கட்டுப்பாடும் உடைய நாம் இறைவனுக்கேற்ப வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வெற்று வாழ்க்கைகளை அகற்றிவிட வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும் என்று நமக்கு நாமே நாம் தீர்ப்பிட்டு கொள்ளக்கூடாது. மாறாக இறைவன் பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக, இறை அழைத்தலின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்றால் முதலில் நான் பாவம் செய்து விட்டேன், இறைவா உமக்கு எதிராக நான் வாழ்ந்து விட்டேன் என்று எவ்வாறு லேவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே அனைத்தையும் விட்டுவிட்டு, இங்கு அனைத்தையும் விட்டுவிட்டு என்பது எதை குறிக்கிறது என்றால் மனமாற்றத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனுடைய அழைத்தலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனமாற்றம் அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 28 இறைவாக்கியம் 13 இவ்வாறு சொல்கின்றது, தம் குற்றப்பழியை மூடி மறைக்கின்றவருடைய வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவனுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் இறைவனுடைய அழைத்தலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தை ஏற்று மனம் வருந்த நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பல நேரங்களில் நாம் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறர் மீதும் இரக்கம் கொண்டவர்களாக நாம் இருக்க அழைப்பு தருகிறார். இதைத்தான் சீராக் 28 இறைவாக்கியம் 4 இவ்வாறு சொல்கின்றது, மனிதர் தாம் போன்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதில்லை என்றால் அவர்கள் பாவ மன்னிப்பிற்காக எப்படி என்னிடம் மன்றாட முடியும் என்ற வினாவை இறைவன் எழுப்புவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இறைவனுக்கேற்ற வாழ்வை வாழ அவருடைய அழைத்தலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நேர்கொண்ட பார்வையோடு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய தகுதியற்ற தன்மையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக விருந்துண்கின்றார். மத்தேயோடு அவர் விருந்துண்பதை நாம் பார்க்கின்றோம். பாவிகளோடும் அவர் விருந்துண்கின்றார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை சாடுகிறார்கள், உம்முடைய சீடர்களும் நீரும் இங்கு பாவிகளோடு நீங்கள் விருந்துண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, நான்
பாவிகளை மீட்கவே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நாமெல்லாம் பாவிகளாக இருக்கின்றோம், நம்மை மீட்பதற்காக வருகின்றார். ஆனால் அந்த பாவ வாழ்விலிருந்து நாம் மீண்டு வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக, இறைவா உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். நாம் மனமாற்றம் பெறுகின்ற பொழுது இறைவன் நமக்கு ஒரு விருந்தை படைப்பவராக இருக்கின்றார். இதைத்தான் திருப்பாடல் 23 இறைவாக்கியம் 5 இவ்வாறு சொல்கின்றது: என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே உமக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய எதிரியான அழகைக்கு எதிராக இறைவன் ஒரு சிறந்த விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த விருந்தை நாம் பெற வேண்டும் என்றால் மனம் முகந்து பாவத்தை ஏற்றவர்களாக, தகுதியற்ற தன்மையை உணர்ந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது மனமாற்றம் எங்கு நிகழ்கின்றதோ அங்கு விருந்திருப்பதை நாம் பல இடங்களில் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோமே. ஊதாரி மைந்தன் உவமையில் நாம் பார்க்கின்றோம். அங்கு அவர் மனமாற்றம் பெற்று வருகின்ற பொழுது தந்தையானவர் அவருக்கு ஒரு சிறந்த விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், மனமாற்றம் பெற்ற மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார். விருந்து எதை மையப்படுத்துகிறது என்றால் உறவின் அடையாளமாக இருக்கிறது. இறைவனுக்கேற்ற வாழ்வில் நாம் வாழ்கின்ற பொழுது, இந்த பாவ வாழ்விலிருந்து நாம் விட்டு விலகுகின்ற பொழுது, இறைவனுக்கேற்ற சூழலில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கும் விருந்து படைக்க இருக்கின்றார். வான்வீட்டில் அந்த விருதை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த மண்ணக வாழ்வில் இறைவனுக்கேற்ற வாழ்வில் நாம் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவை கண்டார், அழைத்தார், அவரோடு விருந்துண்டார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் காண்பவராக இருக்கின்றார். நாம் எந்த நிலையில் அவருக்கு காட்சியளிப்பவர்களாக இருக்கின்றோம்? நம்மையும் அழைப்பவராக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையில் நம்முடைய அழைத்தல் ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க முடியும்? நம்மோடு அவர் விருந்துண்ண அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் அந்த விருந்தில் நாம் பங்கு பெற, பாவ வாழ்விலிருந்து மனமாற்றம் பெற நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறை உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இறைவன் பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய அழைத்தலில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தகுதியற்ற தன்மையை உணர்ந்திருக்க வேண்டும். இறைவன் நம்மோடு சேர்ந்து விருந்துண்ண தயாராக இருக்கின்றார். பாவ வாழ்வில் அகற்றி இறைவனோடு விண்ணகத்தில் நாம் நிலையான வாழ்வு பெற்றவர்களாக அவரோடு இணைந்து நாம் விண்ணக விருந்தை உண்ண தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இறை வழியில் நடக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தகுதியற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டால் நாம் இறை உறவில் வளர்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை ஈந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகோந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் வாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அலையொலி அருள்